Hi friends, welcome back to Nagas Kitchen. இன்னைக்கு நம்ம Nagas Kitchenல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறது ஹோம்மேட் பேபி ஆயில். இந்த பேபி ஆயில் பிறந்து ஒரு மாசம் ஆன குழந்தைகள்ல இருந்து ஸ்கூல் மற்றும் காலேஜஸ் போகக்கூடிய பசங்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்கின்னுக்கு நல்ல கலர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பிம்பிள்ஸ் மற்றும் கொசுக்கடினால வரக்கூடிய தழும்புகளையும் மறைய செய்யும். ஸோ இன்னைக்கு ஹோம்மேடாகவே சுத்தமான தேங்காய் எண்ணெயில் 3 பொருட்கள் சேர்த்து இதை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மெத்தடையும் நான் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துடும். ஸோ இன்னைக்கு இந்த ஆயில் நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பன்னீர் ரோஸ், கேரட், ஆரஞ்சு இந்த 3 தான் எடுத்திருக்கேன். இந்த பன்னீர் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நார்மல் ரோஸ் கிடையாது, இது பன்னீர் ரோஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா பட்டு ரோஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோஜாப்பூ பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜாப்பூ பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். அதாவது 20 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கேன். இது நல்ல ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்கும். ஸோ பசங்களுக்கு குழந்தைங்கள்ல இருந்தே நம்ம அப்ளை பண்றதுனால ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். இது உங்களுக்கு தெரியும், கமலா ஆரஞ்சோட தோல் நான் எடுத்திருக்கேன். ஸோ எப்போல்லாம் ஆரஞ்சு சீசன் நமக்கு வருதோ அப்போல்லாம் அந்த தோலை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பசங்களுக்கு அப்ளை பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேரட் எடுத்திருக்கேன். கேரட் 4 கேரட் எடுத்திருக்கேன். கிராம் வைஸ் பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 தான் வந்து இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். கேரட் சொல்லவே வேணாம், நல்ல கலர் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு தோல் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ உங்களால் சீசனில் ஆரஞ்சு தோல் நிறைய இருக்கு, எங்களால் உடனே ரெடி பண்ண முடியல அப்படின்னா அதை பவுடரா பண்ணி வச்சுக்கோங்க. ஆரஞ்சு தோலை காய வச்சு பவுடர் பண்ணிட்டு கூட இந்த ஆயிலில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு தோலும் கேரட்டும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா பெருன்னு கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்ப இதோட பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்க போறேன். தண்ணி சேர்த்துட்டு திருப்பியும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட ஃபர்ஸ்ட் ஒரு செட் ரோஸ் போட்டு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். மீதி ரோஜா பூவும் இதோட நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ மொத்தத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸோட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சைஸ் பவுலில் ஒரு பவுல் நான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு பவுல் பேஸ்ட்டுக்கு 1.5 பவுல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். ஸோ முடிஞ்சளவு சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடைச்சா ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஸோ ஒரு பவுல் பேஸ்ட்டுக்கு 1.5 பவுல் நான் சேர்த்துட்டேன். நீங்கள் எதில் மெஷர்மெண்ட் எடுத்தாலும் சரி 1க்கு 1.5. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதோட நம்ம ரெடி பண்ண பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி அலோவேரா ஹேர் ஆயிலும் போட்டிருக்கேன். அந்த அலோவேரா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிட்டோம். நல்ல சடன்னு சத்தம் வருது, ஏன்னா அதில் லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால அந்த மாதிரி சத்தம் வரும். நல்ல ஒரு கை விடாமல் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக நல்லா கிண்டிடுங்க. ஸோ அந்த தண்ணி நம்ம இதில் வந்து 1/2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கோம். அது போக அந்த ரோஜா, ஆரஞ்சு, கேரட் இதில் இருக்கக்கூடிய லிக்யூடும் இந்த பேஸ்ட்டில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால சடன்னு உங்களுக்கு சத்தம் கேட்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிக்க ஊற்றணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதை இப்போ வந்து திருப்பி நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட சிம்மிலேயே விட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ நம்ம நார்மலாக வெளியில் பேபி ஆயில்ஸ்னால் சில பிராண்ட் பேபி ஆயில்ஸ்லாம் வாங்கி குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மார்னிங் நீங்கள் குழந்தைய குளிக்க ஊற்றுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கை கால் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. கண்ணில் மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் ஆரஞ்சு சேர்த்துக்கிறதுனால கண்ணில் பட்டுச்சுன்னா லைட்டாக ஒரு எரிச்சல் வரும்.
ஸோ குழந்தைங்களுக்கு கண்ணில் பற்றாமல் மெதுவாக அப்ளை பண்ணி விடுங்க. இப்போ நல்லா ஒரு 10 நிமிடத்துக்கு ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன். ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஸ்கின்னு சின்ன ஏஜஸில். ஸோ அப்போவே நம்ம இந்த ஆயிலை அப்ளை பண்ணி விட்டுட்டு இருந்தோம்னா நல்ல கலர் அவங்களுக்கு கொடுக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. எண்ணெயும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால எண்ணெயும் தண்ணியும் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. இது ஒரு 30 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சிம்மிலேயே போட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. அந்த 15 மினிட்ஸ்லேயே நம்ம ஆட் பண்ண பேஸ்ட் எல்லாமே அடியில் இறங்கிருச்சு. எண்ணெயும் வந்து நல்லா மேலே ஏறி வந்திருக்கு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படின்றதுனால தான் உங்களுக்கு வந்து நுரையாக நுரைச்சிக்கிட்டே இருக்குது எண்ணெய். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த ஆயில் கூட நல்ல கலர் ஆகிருக்கு. ஸோ அந்த ஆரஞ்சு கேரட் கலர், அப்புறம் வந்து அந்த ரோஜா பூ சேர்த்ததுனால லைட்டாக பிங்க் கலர் சுத்தமாக தெரியல, ஆரஞ்சு கேரட் கலர் தான் நல்லாவே தெரியுது. ஸோ இது இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். சிம்மிலேயே கொதிக்கட்டும். உங்களால் இப்போ குழந்தைங்களுக்கு அப்படின்னா மார்னிங் நீங்கள் நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி குளிக்க ஊற்றிடுவீங்க. ஸ்கூல் மற்றும் காலேஜஸ் போகிற பசங்க காலையில் டைமில் அப்ளை பண்ண முடியாது. அப்படின்றதுனால நைட் டைம் நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி ஒரு 15 மினிட்ஸ் நான் விட்டுட்டேன். டோட்டலாக ஒரு 30 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயும் வந்து அந்த ஓரத்தில் எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வெளியே வந்துருச்சு. அவ்வளோதான், நமக்கு இந்த பேபி ஆயில் ப்ரிப்பேர்ட் ஆகிடுச்சு. கலரும் நல்லாவே சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து ஆற வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டீல் ஃபில்டரில் போட்டு வடிகட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லா எண்ணெயுமே வந்து லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வடிகட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி இருக்கிறத ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு நல்லா நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சு எடுக்கும்போது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டீங்க, கிளாத்தில் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கையில் இருக்க எண்ணெயை நம்ம ஸ்கின்னுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டீலில் வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டிட்டேன். ஃபஸ்ட் டைம் வடிகட்டி போட்டேன். மீதி இருக்கிற அந்த எண்ணெயையும் ஊற்றிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ மீதம் இருக்கிற இந்த கசடை ஒரு கிளாத்தில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு இந்த பேபி ஆயில் ரெடி ஆயிடுச்சு. கையில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ கையில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஆயிலியாகவே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.